வணக்கங்க. ஒரு விஷயங்க, உங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஏசி இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அப்போ வீட்டில் மட்டும் சந்தோஷங்கிறது இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லை? எதனால சந்தோஷம்? இத்தனையும் இருக்குது, ஏன் சந்தோஷம் இல்லை சொல்லுங்கள். நான் சொல்லட்டுங்களா? இல்லை, கணவர் வந்து வழி தவறி நடக்கணும், துரோகச் செயல். இல்லை, மனைவி வந்து துரோகச் செயல் செய்யணும். துரோகச் செயல் செய்யும்போது யாருக்கும் தெரியலையே, ஆறு பார்த்தா அப்படிங்கும்போது அதை ரெகுலராக பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகுன்னா, உங்களுடைய நிம்மதி போயிடும். உங்கள் வீட்டில் வந்து சந்தோஷங்கிறதே நீங்கள் இருக்காது. பெண் அந்த மாதிரி நடந்துட்டாலுமே வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் பிரச்சனை வந்துருங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்படி எல்லாமே இருக்குது. கண்ணறிஞ்ச கணவனும் இருக்கார். அவருக்கு உங்களுக்கும் வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், சண்டை வந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு ரூபத்தில் சண்டை வந்துகிட்டே இருக்குது. அது என்ன காரணம் தெரியுங்களா? நீங்கள் வெளியில் பண்ணுறீங்களா தப்பு, அந்த ஒரு தப்பு தான் இறைவன் கொடுக்குறார். நிம்மதியை பிடுங்குறார். நிம்மதியை பிடுங்கி வெளியே போட்டு ஒன்று விரல அனுப்புவாங்க. நீ எச்சில் பட்ட ஆள், நீ எச்சிலோட வீட்டுக்கு போகிற, எச்சில் பட்ட ஆள், உனக்கு வீட்டில் சந்தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லி இறைவன் கொடுக்கறதுங்க இந்த தண்டனை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு தவறு மட்டும் பண்ணக்கூடாதுங்க. அந்த தவறு பண்ணால் என்ன, வாழ்க்கையில் நிம்மதிங்கிறத நீங்கள் இருக்காது, பிரச்சனையாகவே இருப்பீங்க. இப்படி பிரச்சனை பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கரெக்டுன்னு தோணும் உங்களுக்கு. ஆமாங்க, ஒரு குடும்பத்தில், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில், ஒரு 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 குடும்பத்தில் கிட்டத்தட்ட 50 வருஷமாக பிரச்சனையாகவே இருக்கிறாங்க. 50 வருஷமாக, வயசும் ஆயிடுச்சு. 50 வருஷமாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டே இல்லாமல் அப்படி ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டு, ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? இந்த ஒரு தவறை வந்து அவங்க விடுறதே இல்லை. செய்யும்போது மேனி கெடுது, உடம்பு கெடுது, மனசு கெடுது. இத்தனையும் கெட்டாலும் அந்த தீய பழக்கத்தை விடுறதில்லை. இதுக்கு தண்டனை என்ன தெரியுங்களா? விரைவில் 10 ஆண்டுகள் உங்களுக்கு ஆயுசு இருக்குதுன்னா 10 ஆண்டுகளில் உங்களுக்கு தண்டனை வந்து காத்துட்ருக்கு. புழுவாயிருவீங்கன்னு சொல்ல வர்றேன். புழுவாயி தீராத நோய் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இறைவன் சாமானியம் இல்லைங்க, நம்மளை பார்த்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கார். நான் கவனத்துக்கு தான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன். கவனமாக இருக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் இதெல்லாம் நடக்குன்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. வச்சுட்டுங்களா? பாய்.